test of the atomic bomb in the New Mexico desert. 1945 ஜூலை 16 உலகின் முதல் அணுக்கருவியை அமெரிக்க விஞ்ஞானிகள் வெடிக்கச் செய்தனர். இதற்கு முன்பு இவ்வளவு பெரிய அளவிலான அழிவு ஆற்றல் ஒருபோதும் வெளியிடப்பட்டதில்லை. 3 வாரங்களுக்கு பிறகு ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது 2 குண்டுகளை வீசி 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை அமெரிக்கா கொன்றது. 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. உலகம் முற்றாக மாறியது. ஆக இதுவே அணு ஆயுத போட்டியின் முதல் உண்மையான தொடக்க தாக்குதலாக இருந்தது. 80 ஆண்டுகளுக்கு பிறகு 9 நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன. உலகளவில் மொத்தம் 12,000க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பிடுகின்றனர். இந்த வரைபடத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் 10 அணு ஆயுதங்களை குறிக்கின்றன. இவை பயன்படுத்த தயாராகவோ சேமிப்பகத்திலோ அல்லது பயன்படுத்த முடியாதவையாகவோ உள்ளன. இந்த நாடுகள் எவ்வாறு அணு ஆயுதங்களை பெற்றன? மற்ற நாடுகள் ஏன் இன்னும் அணு ஆயுதம் பெற தடுக்கப்படுகின்றன? Maybe longer, that Iran cannot have a nuclear weapon. I've been saying it for a long time. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பனிப்போர் காலத்தில் அணு ஆயுதங்களின் உருவாக்கத்தில் அவற்றின் அழிவு சக்தியை விரிவுபடுத்துவதில் கவனம் அதிகரித்தது. 2 வகையான அணுகுண்டுகள் உள்ளன. முதல் வகையில் அணுக்கரு பிளவு மூலம் ஆற்றல் வெளியாகும். யுரேனியம் அல்லது புளூட்டோனியத்தின் அணுக்கள் பிரிந்து ஆற்றலை வெளியிடும். இந்த ஆற்றல் ஒரு சங்கிலி எதிர்வினையை ஏற்படுத்தக்கூடும். அடுத்தது அணுக்கரு இணைவு குண்டு. இது அணுக்கள் ஒன்றாக இணைவதால் உருவாகும் ஆற்றலாகும். உதாரணமாக சூரியனில் நடக்கும் செயல்முறையை போன்றது. 1945இல் வீசப்பட்டது அணுக்கரு பிளவு குண்டுகள். 1950களின் முற்பகுதியில் இருந்து உருவாக்கப்பட்ட பெரும்பாலான அணு ஆயுதங்கள் இணைவு குண்டுகளாக இருந்தன. இவை அதிவேகமாக இயங்கும் அதிக சக்தி வாய்ந்தவை. இதை மனதில் கொண்டு 1953ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் டுவைட் டி ஐசன்ஹோவர் ஐநா சபையில் ஒரு உரை நிகழ்த்தினார். இந்த உரையானது அணுசக்தி வளர்ச்சியை ஆற்றல் மற்றும் ஆராய்ச்சி நோக்கி நகர்த்த உந்துகோலாக இருந்தது. அமைதிக்கான அணுக்களின் முயற்சி என்று அறியப்பட்ட ஒன்றை இது தொடங்கி வைத்தது. This fission material would be allocated to serve the peaceful pursuits of mankind. சர்வதேச அணுசக்தி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இது ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பாக மாறியது. ஆனால் பரஸ்பர உறுதியான அழிவு என்ற புதிய கருத்தை மையமாக கொண்டு அணு ஆயுத போட்டி விரைவானது. அது மிகவும் பயங்கரமானது, மிகவும் கொடூரமானது. அதை மீண்டும் ஒருபோதும் மோதலில் பயன்படுத்த முடியாது என்றும், எனவே இது அடிப்படையில் போரை தடுக்கும் அல்லது தவிர்க்கும் என்றும் அவர்கள் நம்பினர். பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா தங்களுக்கென தனிப்பட்ட அணு ஆயுதங்களை உருவாக்கின. சோவியத் ஒன்றியத்தின் உதவியுடன் சீனாவும் அதையே செய்தது. இந்த நாடுகளுடன் அமெரிக்காவையும் சேர்த்து 1960களில் உலகின் அணு ஆயுத வல்லரசுகளின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்தது. அணு ஆயுத வல்லரசுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து உயரக்கூடும் என்ற அச்சங்களுக்கு மத்தியில் அணுசக்தி விரிவாக்கத்தை நிறுத்தும் முயற்சியாக ஐநா ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கியது. இது அணு பரவல் தடுப்பு உடன்படிக்கை அல்லது NPT என்று அழைக்கப்பட்டது. 1967ஆம் ஆண்டுக்கு முன்னதாக அணு ஆயுதத்தை சோதித்த நாடுகளுக்கு அணு ஆயுதங்களை வைத்திருக்க அனுமதி உண்டு என NPT கூறுகிறது. அப்படி அனுமதி பெற்ற நாடுகள் அணு ஆயுத நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட வேறு எந்த ஒரு நாடும் அணு ஆயுதங்களை தயாரிக்க அனுமதி இல்லை. சர்வதேச அளவில் அணு ஆயுத குவிப்பை குறைக்கவும் NPT முயன்றது. அணு ஆயுத குறைப்புக்கு அந்த 5 அணு ஆயுத நாடுகள் நல்லெண்ணத்துடன் செயல்படுவதே NPT-இன் முக்கிய நோக்கமாகும். பெரும்பாலான நாடுகள் இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருந்தாலும் சர்வதேச நாடுகள் அனைத்தும் அதில் கையெழுத்திடவில்லை. தென்னாப்பிரிக்காவும் அதில் ஒன்று. 1970 முதல் 80களில் ரகசிய அணு ஆயுத திட்டம் ஒன்றை அந்நாடு உருவாக்கியது. ஆனால் நிறவெறி முடிவுக்கு வந்தபோது அணு ஆயுதங்கள் அகற்றப்பட்டுவிட்டன. அணு ஆயுத யுகத்தில் சொந்தமாக அணு ஆயுதங்களை உருவாக்கிய ஒரு நாடு பின்னர் அது தேவையில்லை என்று முடிவு செய்து அணு ஆயுதத்தை களைந்தது. இதற்கான ஒரே ஒரு அடையாளமாக தென்னாப்பிரிக்காவை மட்டுமே சொல்ல முடியும். தென்னாப்பிரிக்கா பின்னர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. 1990களில் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு புதிதாக சுதந்திரம் பெற்ற யுக்ரைன், பெலாரஸ் மற்றும் கஜகிஸ்தான் ஆகிய நாடுகளும் சோவியத் ஒன்றியத்திடமிருந்து பெற்ற அணு ஆயுதங்களை கைவிட ஒப்புக்கொண்ட பிறகு NPT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஆனால் 1960களில் மட்டுமல்ல, இன்று வரை 3 நாடுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. அதாவது அந்த நாடுகளின் அணுசக்தி நிலையங்களை சரிபார்க்கும் அதிகாரம் ஐநா ஆய்வாளர்களுக்கு இல்லை.
இஸ்ரேல், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் ஒருபோதும் சேரவில்லை. எனவே இவை ஒப்பந்தத்திற்கு வெளியே இருக்கின்றன. ஆகையால் அவர்கள் விரும்பினால் அணு ஆயுதங்களை உருவாக்கலாம் என்ற சட்டப்பூர்வ வாய்ப்பு அந்நாடுகளிடம் உள்ளது. பிரிட்டனால் நிர்வகிக்கப்பட்ட பாலத்தீனத்தை பிரிப்பதற்கு ஐநா வாக்களித்ததைத் தொடர்ந்து மே 14, 1948 அன்று இஸ்ரேல் தனது சுதந்திரத்தை அறிவித்தது. சுதந்திரம் பெற்ற மறுநாளே பிரிவினையை எதிர்த்த 5 அரபு நாடுகளின் படைகள் இஸ்ரேலை தாக்கின. இந்த போரானது தொடர்ச்சியான ஆனால் சங்கடமான போர் நிறுத்தங்களுடன் 1949 ஆண்டு முடிந்தது. ஆனால் அன்றிலிருந்து சிரியாவும் ஈராக்கும் தொழில்நுட்ப ரீதியாக இஸ்ரேலுடன் போர் நிலையில் உள்ளன. இஸ்ரேல் என்ற நாடு ஒருபோதும் உருவாக்கியிருக்கக் கூடாது என்று அதன் அண்டை நாடுகள் பல கருதுகின்றன. அது மட்டுமல்ல, இதுவரை அவை அப்படித்தான் நினைத்து வருகின்றன. இதனால் தொடர்ந்து மிகுந்த விழிப்புடன் இருந்து வரும் இஸ்ரேல் பல சந்தர்ப்பங்களில் தனது அண்டை நாடுகளுடன் போரில் ஈடுபட்டுள்ளது. இந்த போர் சூழல்தான் தனக்கென அணு ஆயுதங்களை உருவாக்கும் முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட வழிவகுத்தது. 1950களின் பிற்பகுதியில் பிரான்சின் உதவியுடன் டிமோனாவில் ரகசிய அணுசக்தி நிலையம் ஒன்றை அமைக்கும் பணியை இஸ்ரேல் தொடங்கியது. இந்த மையம் அணுசக்தி ஆராய்ச்சிக்கானது என்று இஸ்ரேல் கூறினாலும் உண்மையில் ஒரு வெடிகுண்டை உருவாக்கவே அந்நாடு முயற்சிப்பதாக பலருக்கும் சந்தேகம் எழுந்தது. அணு ஆயுதங்கள் இருப்பதை எப்போதும் உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ கூடாது என்ற உத்தி ரீதியிலான தெளிவின்மை கொள்கையையே இஸ்ரேல் கடைபிடித்து வருகிறது. இஸ்ரேலிய அணுசக்தி திட்டம் பற்றி நமக்கு அதிகாரப்பூர்வமாக பெரிதாக எதுவுமே தெரியாது. கசியும் பல்வேறு தகவல்களில் இருந்தும் மொர்டெச்சாய் வனனு என்ற முன்னாள் விஞ்ஞானியிடமிருந்தும் நமக்கு தெரிய வந்தது. டிமோனா அணு உலையில் தொழில்நுட்ப வல்லுநராக இருந்த வனுனு 1986 ஆண்டு பிரிட்டிஷ் செய்தித்தாள் ஒன்றுக்கு கசியவிட்ட விவரங்களின்படி இஸ்ரேல் மிகப்பெரிய அணுசக்தி திறனை கொண்டுள்ளது என்பதில் சந்தேகமில்லை. தகவல்களை கசியவிட்டதற்காக 18 ஆண்டுகள் இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் 2004 விடுவிக்கப்பட்டார். Since the article was published, there is no more any secrets. All the secret was published is in the hand of all the world. And now everybody knows it has nuclear weapons. அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அனைவருக்கும் அதை பற்றி தெரியும். அணு ஆயுதங்களின் நன்மைகளை பெறும் அதே நேரத்தில் இதற்கான ஒரு விளைவும் உண்டு. ஆனால் அது அங்கீகரிக்கப்படாத அணுசக்தி நாடு எதிர்கொள்ளும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதை அதனை சுற்றியுள்ள நாடுகள் நிச்சயமாக விரும்பவில்லை. இஸ்ரேல் பாசாங்குத்தனமாக இருப்பதாக அண்டை நாடுகள் கருதுகின்றன. Total hypocrisy. பிராந்திய போட்டியாளர்கள் தங்கள் சொந்த அணுசக்தி திறன்களை பெறுவதை தடுக்க இஸ்ரேல் ராணுவ ரீதியாக செயல்பட்டுள்ளது. 1981 ஈராக்கிலும் 2007 சிரியாவிலும் அணுசக்தி தளங்கள் இருக்கலாம் என சந்தேகித்த இடங்களில் குண்டு வீசியது. அத்துடன் 2025 ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலைப் போலவே அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றன. இரு நாடுகளும் 1950களின் பிற்பகுதியில் அணுசக்தி திட்டங்களை செயல்படுத்தின. அமெரிக்க அதிபர் ஐசனோவரின் அமைதிக்கான அணுக்கள் திட்டத்தினாலும் பயனடைந்தன. இந்தியாவின் அணுசக்தி திட்டத்திற்கான பொருட்களை அமெரிக்கா வழங்கியது என்றால் கனடா அணு உலை ஒன்றை கொடுத்தது. பின்னர் 1962 ஆண்டு இந்தியாவிற்கும் அதன் அண்டை நாடான சீனாவுக்கும் இடையில் சிறிய போர் ஒன்று நடைபெற்றது. அப்போது இந்தியாவை பொறுத்தவரை தங்கள் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலாக சீனாவை பார்த்தது. 1974 ஆண்டு ரகசியமாக புளூட்டோனியத்தை செறிவூட்டிய இந்தியா அணு ஆயுதம் ஒன்றை பரிசோதித்தது. அமைதியான அணுவெடிப்பு என்று சொல்லி இந்தியா அணு ஆயுத பரிசோதனையை மேற்கொண்டது. இது ஒரு ஆயுத சோதனையை போன்றது என்பதே அதன் நோக்கம். ஆனால் இதை ஆயுதமாக வைத்திருக்க கூடாது என்று அப்போது இந்தியா கூறியது. அதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா அதன் அண்டை நாடான பாகிஸ்தானுடன் போர் தொடுத்தது. இந்த போர் பதற்றங்களை அதிகரித்தது. அப்போது இந்தியாவை தனது எதிரியாக கருதிய பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பெறுவது அவசியம் என்று முடிவு செய்தது. இந்த முடிவு தனது நாட்டிற்கான ரகசிய திட்டங்களை உருவாக்க வேண்டுமென பாகிஸ்தானிய அணு இயற்பியலாளர் அப்துல் காதிர் கானை தூண்டியது. நெதர்லாந்தில் யுரேனியம் செறிவூட்டல் தளம் ஒன்றில் பணிபுரித்து வந்த அப்துல் காதிர் கான்
பாகிஸ்தானுக்கு தகவல்களை கடத்தினார். பாகிஸ்தானின் நட்பு நாடான சீனாவும் 1980களின் பிற்பகுதியில் அணுசக்தி அறிவை வழங்கியது. இருந்தாலும் எரிசக்தி நோக்கங்களுக்காக மட்டுமே அணுசக்தி அறிவை வழங்குவது என்பதில் சீனா உறுதியாக உள்ளது. 1998 மே மாதத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் பலத்தை பகிரங்கமாகவே வெளிப்படுத்தின. இந்திய அரசு வெளிப்படையான அணு ஆயுத சோதனை ஒன்றை மேற்கொள்ள முடிவு செய்தது. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானும் அவ்வாறே வெளிப்படையான ஆயுத சோதனை செய்தது. இவை தெற்காசியாவை அணு ஆயுதம் ஏந்திய பிராந்தியமாக மாற்றியது. பின்னர் ஏக்யூ கான் பாகிஸ்தானிடம் இருந்த அணு அறிவை வடகொரியா உட்பட பிற நாடுகளுக்கு விற்றார். அதையடுத்து 2006ஆம் ஆண்டில் வடகொரியா அணு ஆயுதம் ஏந்திய 9வது நாடாக மாறியது. ஆனால் வடகொரியாவின் அணுசக்தி வரலாறு பல தசாப்தங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. 1950களில் அணுசக்தி முயற்சியை தொடங்கியது போலவே மிக நீண்ட காலத்திற்கு முன்பே அணுசக்தி தொழில்நுட்பத்தை நோக்கிய பாதையில் வடகொரியாவும் செல்லத் தொடங்கிவிட்டது. 1970கள் வரை அவர்களிடம் உண்மையிலேயே சிறப்பான ஆயுத திட்டம் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் மிக நீண்ட காலமாக அணுசக்தியை வைத்திருந்தனர். அத்துடன் சில சந்தர்ப்பங்களில் சோவியத் யூனியனிடமிருந்தும் அணுசக்தி திட்டத்திற்கான உதவியை பெற்றனர். சோவியத் யூனியன் அமைத்த அடித்தளத்தில் வடகொரியா அணுசக்தியை கட்டமைத்தது. அத்துடன் ஏக்யூ கானின் உதவியுடன் தங்கள் அணு தொழில்நுட்பத்தை ஆயுதங்களை தயாரிப்பதற்காக திருப்பிவிட்டது. வடகொரியா அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் முதலில் கையெழுத்திட்டிருந்தாலும் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கூட்டு ராணுவ பயிற்சிகளை சுட்டிக்காட்டி அவற்றின் மீது குற்றம் சாட்டி 2003இல் ஒப்பந்தத்திலிருந்து விலகிவிட்டது. இனி கண்காணிப்பாளர்கள் தேவையில்லை என்று முடிவு செய்த வடகொரியா அவர்களை வெளியேற்றிய பின்னர் அணு ஆயுதங்களை சோதித்தது. 2006ஆம் ஆண்டு அணு ஆயுதத்தை வெடிக்கச் செய்த வடகொரியா இந்த நிலையை அடைய சுமார் 50 ஆண்டுகள் ஆனது. சிலருக்கு வடகொரியா ஒரு எச்சரிக்கை கதையாக உள்ளது. இதை தவிர மற்றொரு நாடு அணுகுண்டை தயாரிப்பதாகவும் அஞ்சப்படுகிறது. அதுதான் ஈரான். ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியுமா? முடியும். இது மிகப்பெரிய அளவிலான ராஜ்ய சிக்கல்களை ஏற்படுத்தும். வடகொரியாவை போன்ற ஒரு வகைக்குள் ஈரான் நகரும். அமைதிக்கான அணுசக்தி திட்டத்தின் ஒரு பகுதியாக 1967ஆம் ஆண்டு அமெரிக்காவிடமிருந்து அணு உலையை ஈரான் பெற்றது. அதற்கு ஓராண்டுக்கு பின் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டது. எனவே சட்டப்பூர்வமாக அணு ஆயுதங்களை உருவாக்க ஈரானுக்கு அனுமதி இல்லை. தனது அணுசக்தி தளங்களுக்குள் ஐநா கண்காணிப்பாளர்களை ஈரான் அனுமதித்திருந்தாலும் அது ஒரு ஆயுத திட்டத்தை மறைத்து வைத்திருப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் குற்றம் சாட்டுகின்றன. 2002இல் அமெரிக்க செயற்கைக்கோள்கள் அரக் மற்றும் நடான்ஸ் நகரங்களுக்கு அருகில் உள்ள ரகசிய அணுசக்தி நிலையங்களை படம் பிடித்தன. அது ஒரு யுரேனியம் செறிவூட்டல் ஆலை என்பது பின்னர் தெரியவந்தது. இது ஏக்யூ கான் முதலில் வழங்கிய வடிவமைப்புகள் மற்றும் பொருட்களால் குறிப்பிடத்தக்க அளவில் கட்டப்பட்டது. 2009ஆம் ஆண்டில் போட்டோவில் உள்ள ஒரு ஆலையை செயற்கைக்கோள்கள் This site deepens a growing concern that Iran is refusing to live up to those international responsibilities, including specifically revealing all nuclear-related activities. But the size and configuration of this facility is inconsistent with a peaceful program. அணு ஆயுதத்தை உருவாக்க எப்போதுமே முயற்சிக்கவில்லை என்று ஈரான் தொடர்ந்து கூறி வருகிறது. நமக்கு தெரிந்தவரை ஈரான் ஒரு வெடிகுண்டை உருவாக்கவில்லை. ஏன் வெடிகுண்டை உருவாக்க முடிவு கூட எடுக்கவில்லை என்றே சொல்லலாம். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாகவோ அல்லது வேறு எந்த விதத்திலும் அவர்களால் அதை செய்ய முடியாததற்கான உண்மையான காரணங்களும் எதுவும் இல்லை. 2025 ஜூன் மாதத்தில் ஈரான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் அதன் பொறுப்புகளை மீறிவிட்டதாக ஐநா அணுசக்தி கண்காணிப்பாளர்கள் கூறினர். அடுத்த நாளே ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடங்கியது. பின்னர் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கியது. Our objective was the destruction of Iran's nuclear enrichment capacity and a stop to the nuclear threat. ஈரானையும் தாண்டி அதற்கு அப்பால் என்ன நடக்கக்கூடும் என்பது பற்றிய கவலைகளும் உள்ளன. மத்திய கிழக்கில் நாம் காணக்கூடியது டொமினோ விளைவாகும். இதன் மூலம் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை பார்த்து ஈரானின் அண்டை நாடுகள் இஸ்ரேல் மட்டுமல்ல பிற நாடுகளும் அணு ஆயுத திறனை வளர்த்துக் கொள்ளலாம். 55 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் 2 முக்கிய கொள்கைகள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட 5 அணு ஆயுத நாடுகளுக்கு அப்பால் அணு ஆயுதங்கள் பரவுவதை தடுப்பதும் அணு ஆயுதங்களை கைவிடச் செய்வதுமாகும். இரண்டும் சோதனைக்கு உள்ளாகியுள்ளன. அணு ஆயுதங்களை களைவதற்கான உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை என்பது தெளிவாகிறது. அந்த 5 அணு ஆயுத நாடுகள் தங்கள் களஞ்சியங்களை மிகப்பெரிய அளவில் குறைத்ததாக குறிப்பிடுகின்றன. அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் அந்த 5 நாடுகளும் தங்கள் அணு ஆயுத களஞ்சியங்களை நவீனமாக்கி வருவதையும் அதிகரித்து வருவதையும் சுட்டிக்காட்டுகின்றன.
ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு சில வாரங்களுக்கு பிறகு ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடனான ஒத்துழைப்பை ஈரான் நிறுத்தியது. அதாவது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானின் தளங்களை ஆய்வாளர்கள் சரிபார்க்க தடை விதித்தது. என்பிடி அணுசக்தி ஒழுங்கின் முக்கியமான குறியீடாக உள்ளது. பல வழிகளில் நம்ப முடியாத அளவிற்கு வெற்றிகரமாக இருந்தாலும் இன்று வரை அது நெருக்கடியிலேயே உள்ளது.